நேரத்துல மணிகண்டன் வர. அப்பா கவலைப்படாதுங்கோ அப்பா, நான் இருக்கேன் அப்பா. உங்களுக்கு அம்மையோட தலைவலி மாற்றுறது என் கடமை அப்பா. அம்மையை பார்த்துக்கிறது என் கடமை. அதானது இதுதான் புத்திர தர்மம். ஒரு புத்திரன் மாதாபிதாக்களை பார்த்துக்கிறதுங்கிறது அது பெரிய ஒரு அனுகிரகமாகும் நான் நினைக்கிறேன். காரணம் அவ ஒரு അമ്മ എത്ര കഷ്ടപ്പെട്ടിട്ടാക്ക ഒരു കുഴന്തയെ വളർത്തുற, എത്ര പെരിശാക്കറ, രാത്രിയും പകലും തൂങ്ങാതയ്ക്കും ചെയ്യാതയ്ക്കും ചൊല്ലറ മാതിരി ചാപ്പടായ്ക്കും എത്ര കഷ്ടപ്പെടുறாவா. அந்த மாதிரிയുള്ള ഒരു അമ്മയെ വൃദ്ധസദനത്തിലേക്കും ഇന്നേക്ക് മക്കൾ കൊണ്ടുവിടാന്നുണ്ടാണ്. അതിൽ പരം പാപം വേറെ ഒന്നുമില്ലേ. നമ്മൾ എന്നേക്കും അമ്മയെ അപ്പാവെ എത്രത്തോളം നമ്മൾ പാത്തുക്കളമോ അത്രത്തോളം ഐശ്വര്യം വരും എന്നുള്ളത് മണികണ്ഠൻ നമുക്കൊരു മാതൃകയാ കാട്ടിത്തരാൻ. കാട്ടിക്ക് പോണം. പുലിയെ കണ്ടാലേ ഭയപ്പെടപ്പെട്ട அந்த സാഹചര്യത്തില് അവർ ഞാൻ പോறேன் അമ്മയെ പാത്തുக்கிறது, ഇതവിടെ பெரிய வேலை என்னது எனக்கு. அதுதான் புத்திரன். புத்திரன்னா இப்படி இருக்கணும் சொல்லி நமக்கு மணிகண்டன் காட்டித்தரார். அப்படி அவர் காட்டுக்கு போறேன்னு சொல்றது ராஜா சொல்றார், போகாதேப்பா, நீ நினைக்கிற மாதிரி எல்லா புலி சீரும், அது பிடிச்சு தின்னோடும் எல்லாம் சொல்றார். இல்லையப்பா கவலையே படாதுங்கோ, நான் விஜயிச்சுட்டு தான் வருவேன்கிற. சரி சொல்லி ராஜாக்கு அப்படும் ஒரு டென்ஷன். காரணம் തന്നോട് കുഴന്തയല്ലവാ കാട്ടിക്ക് അനുപ്പുറമേന്നിട്ട്. അപ്പൊ നേരെ അവരോട് കുലദൈവமான சிவபெருமானை பூஜிக்கிற முக்கண்ணுள்ளொரு தேங்காய், அந்த தேங்காயை எடுத்து ஒரு துணியில பொதியறார். എന്നിട്ട് போற வழியில குழந்தைக்கு பசிக்குமே சொல்லிட்டு அதுல கொஞ்சம் ஒரு துணியில வேறு துணியில கொஞ்சம் பொருள் சாணங்க திங்கறதுக்குள்ளது எல்லாமா சேர்த்து கட்டுறா. அப்படி இருமுடியா கட்டி மணிகண்டன் கையில ராஜா கொடுக்கிறார். விஜயி பவா சொல்லி அனுகிரகம் பண்றார். விருச்சிக மாசம் 1ஆம் தேதி அவர் கிளம்புறார். அந்த துணியிലുള്ള തേങ്ങായും அந்த ഇരുമുടിക്കെട്ടും அந்த ഓർമ്മയ്ക്കാക്കും இன்னைக்கு നമ്മൾ ശബരിമലയ്ക്ക് പോറോണേ ഇരുമുടിയെ கட்டிண்டு ஐயப்பன் கிட்டக்க போறோம். அந்த ஒரு இதாக்கும் அங்க சொல்லியிருக்கா. அப்படி அவர் போய் பந்தள தேசத்தோடு அதிர்த்தி தாண்டார். அங்க சிவபெருமானோட பூதகணங்களும் தேவாக்களும் அஷ்டதிக் பாலன்மாரும் எல்லாரும் இந்திரன் முதலான எல்லாருமா அவரை வரவேற்கிறார். வரவேற்று ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறார். மகிழ்ச்சியோடு வதத்துக்குள்ள நேரம் வந்தாச்சு. அவரை வச்சு பொன்னம்பல மேடு சொல்லிட்டாக்கும். அவர் இடத்துல வச்சு பூஜை பண்ற அந்த இடமாக்கும் பொன்னம்பல மேடு. அந்த சமயத்துல இவள் வரா, மகிழ்ச்சி வரா. ஓ, இந்த புள்ள பூச்சியா என்னை வதிக்க வந்திருக்கான். என்னோட சுண்டு விரல் கூட இல்லை, இவனா என்ன கொல்ல போறான். இவன் யாரு எல்லாம் கேட்டு அப்படி கர்ஜிக்கிறாளாம். மணிகண்டனோ அங்க உள்ளவாளோ ஆரும் குலுங்கறதில்லை. காரணம் அவளுக்கு எல்லாம் தெரியும், தேவாளுக்கு எல்லாருக்கும் தெரியும் மகிழ்ச்சியை வதம் பண்ணதுக்காக நம்ம வந்திருக்கான்னு. அவளோட கர்ஜனத்தில் அவ குலுங்கலை. தேவாக்களும் அசுராக்களுமா யுத்தம் தொடங்கியாச்சு. மகிழ்ச்சி ஆயிரக்கணக்கான பானங்கள் மணிகண்டன் மேல விட்டாச்சு. மணிகண்டன் அனாயாசமா எல்லாம் தடுத்தார். மணிகண்டன் ஒரு பானத்தை விட்டார், அப்படியே ரத்தம் செதறித்தான். அப்ப மகிழ்ச்சிக்கு தெரியாது, ஓ ஹரிஹர புத்திரன் നമ്മൾ பிரம்மா கிட்ட கேட்ட வரம் நமக்கு இப்போ சாதிச்சிருக்கு. இதுதான் ஹரிஹர புத்திரன். வயசு 12, பிரம்மச்சாரின்னு அவளுக்கு தோணுது. அப்படி அவள் மகிழ்ச்சியை என்ன பண்றாள், அந்த உடலை தூக்கி எறியறாள். அழுதா நதிக்கரையில தூக்கி எறியறாள். എന്നിട്ട് அங்க நின்று நர்த்தனம் ஆடுறாள். എരുമേലിയിൽ ഇന്നേക്കും പേട്ട തുള്ളുவோம் இல்லையா, എരുമ കൊല്ലിന്നൊക്കെ அந்த എരുമേലിയെ ചൊല്ലുക. കാരണം എരുമ മുഖമാക്കും മഹിഷിക്ക്, അതിനാലേക്ക് அங்கே எருமேலின்னு பேர் வந்தது. அந்த சரீரத்து மேலே நின்று, மகிழ்ச்சியோட சரீரத்து மேலே நின்று நர்த்தனம் ஆடினார். அந்த நர்த்தனம் பார்க்கறதுக்கு எல்லாரும் தேவന്മാരും അഷ്ടദിക് ബാലന്മാരും മഹാവിഷ്ണുവും ശിവനും ശിവനോട് ഭൂതഗണങ്ങൾ ജന്മാരും எல்லாரும் பூ വർഷിக்கிறா பகவானுக்கு. மணிகண்டனுக்கு இவர் வரார், சிவன் வரார். சிவன் காளை மேலே ஏறி வராராம். എന്നിട്ട് കാളയെ ഒരു ആശ്രമത്തിൽ കെട്ടി വെக்கிறார். அதுதான் இன்னைக்கு காளை கெட்டி ஆசிரமம். அங்கேருந்து நர்த்தனம் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற. എന്നിട്ട് அங்கேருந்து பாப விமோசனம் கிடைக்கிறது. லீலாவதி எழுந்திருக்கிறார்.
அவளுக்கு சாபம் கிடைச்சது, மோசனம் கிடைச்சு கொடுத்து. லீலாவதி என்றிருக்கிறா. ஆராக்கும் இந்த லீலாவதி கேட்டா, പണ്ട് ഗാലവ മഹർഷിയോട് ഒരു പുത്രിയാക്കും ലീലാവതി. അവൾ ലക്ഷ്മി മഹാലക്ഷ്മിയോട് അവതാരമാക്കും. അവളെ ദത്താത്രേയൻ ചൊല്ലപ്പെട്ട ഒരുത്തരേക്ക് തത്വജ്ഞാനിയാക്കും. ദത്താത്രേയനുக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறான். அந்த தத்தாத்ரேயன் ரொம்ப மகாவிஷ்ணுவோட அம்சமாக்கும். அவரோட கடமைகள் எல்லாம் நிர்வகிச்சாச்சு. அவரோட மெயின் கடமை என்னது கேட்டா, இந்த கார்த்த வீரியார்ஜுனனுக்கு 1000 கைகளால அனுகிரகம் பண்றாராம். அவரோட கடமை எல்லாம் நிர்வகிச்சாச்சு. நமக்கு இனி மகாவிஷ்ணுவோட பாதத்தில் லயிக்கிறதுக்குள்ள சமயம் வந்தாச்சுன்னு அவருக்கு தோணுது. சரி சொல்லிட்டு இவள்கிட்ட சொல்லறோது லீலாட்ட சொல்லறா, நான் மகாவிஷ்ணுவோட பாதத்தில் லயிக்க போறேன், ഞാൻ ഇനി ഇല്ലേ കഴിഞ്ഞ എന്നോട് കടമയെല്ലാം നിർവഹിച്ചാച്ച്. അപ്പോൾ